என்னை கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் மாமாவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஹைஸ்கூலோட படிப்பை முடிச்சுக்கிட்டு என் நேரம் டீச்சரா இருந்திருப்பேன். அட பாவமே, என்ன கல்யாணம் செய்துட்டு வாழ வச்சது போதாதுன்னு உன்னையுமா கட்டிக்கு ஆசைப்பட்டாரு. நல்ல வேலை தப்பிச்சுட்டு. என் புருஷன் எப்பேற்பட்டவர்னு எனக்கெல்லாம் தெரியும். இன்னுமா அந்த அயோக்கியனை உன் புருஷன் சொல்ற? என்ன செய்யறது சித்தப்பா, சட்டப்படி அவர் என்ன விவாகரத்து பண்ணிட்டார். ஆனா சம்பிரதாயப்படி அவரை கட்டின தாலி இதோ 10 பவுன் செங்கிலியில அம்போன்னு தொங்குது. ஆனா ஒண்ணு, தாலி மட்டும்தான் அவருக்கு சொந்தம், இந்த செங்கிலி எனக்கு சொந்தம். உன்னத்த மனைவின்னு ஒரு நாள் கூட அவன் சொன்னதில்லம்மா. அது அவருடைய கர்மம். ஆனா அவர் தான் என் புருஷன் நான் சொல்லிக்கணும். அது இந்த மண்ணுடைய தர்மம். எப்படி நல்லா இருக்குல்ல? அக்கா, மாமா உங்களை விவாகரத்து பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியும், ஆனா விவரம் தெரியாது. உங்களுக்குள்ள அப்படி என்ன மனஸ்தாபம்? வசந்தி, கல்யாணம் செய்துக்கிற எண்ணமே இல்லாம நான் சங்கீத வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன். என்ன உன் மாமா தான் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எப்படி தெரியுமா? என் கச்சேரி எங்க நடந்தாலும் சரி, முதல் வரிசையில எனக்கு நேரா அவர் தான் உட்கார்ந்துருப்பார். கச்சேரி முடியற வரைக்கும் வச்ச கண்ணு வாங்காம என்னையே பார்த்துட்டு இருப்பார். அதெல்லாம் லவ்வா ஆரம்பம். கல்யாணி, நீதான் என் உயிர், நீ இல்லாம வாழ முடியாது, செத்துடுவேன். நீ என்ன கல்யாணம் செய்துட்டா உன்னை மேல்நாட்டி கூட்டிட்டு போவேன், உயிர் சக்கலையை வளர்ப்பேன், உன் புகழை உலகம் பூரா பரப்பேன், இப்படி எல்லாம் சொன்னார். சரி, என் கலைக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு உண்மையான ரசிகர் கட்டிக்கிட்டா தப்பு என்ன அப்படின்னு என்னமோ எந்த மூட்ல கழுத்தை நீட்டிட்டேன்னு உங்க மாமா என் கழுத்துல தாலி கட்டிட்டார். எங்க கல்யாணம் நடந்து போச்சு. வசந்தி, ஒரே வார்த்தை, ஒரே அம்பு, ஒரே பத்னி, இப்படி வாழ்ந்து காட்டினார். ராமரை நினைச்சவங்க மாமா வேணா இல்ல, அவர் ராமர் இல்ல, வெறும் ரசிகர். அந்த ரசிகருக்கு எத்தனையோ ரசிகைகள், அதுல நான் ஒருத்தி. இந்த விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அவர் என் வாழ்க்கையின் ஆணி வேற வெட்ட ஆரம்பிச்சார். ஹலோ, நான் தான் ராஜவேர் பேசுறேன். என்னது, சபாவில இருந்து பேசுறீங்களா? கல்யாணி இன்னும் 10 நிமிஷத்துல வரணுமா? அதெல்லாம் வர முடியாதுயா. ஏன் வர முடியாதுன்னு சொன்னீங்க? கல்யாணி, நீ கச்சேரிக்கு போக கூடாது. அதான் ஏன் போக கூடாதுன்னு கேக்குறேன். போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். என்னாச்சு உங்களுக்கு? டிஃபன் காஃபி சாப்பிட்டீங்களா? கிண்டல் பண்றியா? நான் கிண்டல் பண்ணல, நீங்களே கிண்டலா நினைக்கிறீங்க. இத பாருங்க, இது என்னுடைய 100வது கச்சேரி. நான் போகலன்னா நெல்லா இருக்காது. எனக்கு பதிலா நீங்க போய் பாடவும் முடியாது. ஆமா, யார கேட்டு நீ சம்மதிச்ச? ஆமா, நான் யார கேட்டு சம்மதிக்கணும்? இத்தனை நாளா நான் யார கேட்டு கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன்? நான் புருஷன். தெரியும். இதோ 10 பவுன் செங்கிலியில நீங்க கட்டின தாலி இருக்கு. என் பர்மிஷன் இல்லாம நீ பாட முடியாது. இத பாருங்க, இந்த குரல் கடவுள் கொடுத்தது. என் பாட்டு இந்த குரல்ல இருந்தா வருது, உங்க பாக்கெட்ல இருந்து இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் பாட அனுமதிக்கவே மாட்டேன். என்ன நான் பாட நீங்க அனுமதிக்க மாட்டீங்களா? சாரி, வெரி சாரி. இந்த விஷயத்துல நீங்க மட்டுமல்ல, உங்களை படைச்ச கடவுளே வந்து தடுத்தாலும் நான் நிறுத்த மாட்டேன். சங்கீதம் என் உயிர், சங்கீதத்தை வெறுக்கிறவன நான் மனுஷனாவே மதிக்க மாட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்கிட்ட வந்து, கல்யாணி நான் உன்னுடைய ரசிகன், உன் பாட்டுன்னா எனக்கு உயிர், நீ தினமும் கச்சேரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், உன் சங்கீத கலைக்கு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன், இப்படி எல்லாம் சத்தியம் பண்ணீங்களே. சத்தியம்? அது எனக்கு சக்கரை பொங்கல், அதை நான் அப்படியே போட்டு முழுங்கிட்டேன். ஓஹோ, அப்போ எதிர்ப்பு எனக்கு வெண்பொங்கல். முடிஞ்ச இதையும் முழுங்கிடுங்க. ஹலோ, ஆமா, நான் கல்யாணி பேசுறேன். இதோ பரப்பிட்டேன், கொஞ்சம் லேட் ஆச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதோ பரப்பிட்டேன். கல்யாணி, என் பொறுமையை சோதிக்காத. நீங்களும் என் பொறுமையை சோதிக்காதீங்க. எல்லாரும் காத்திட்டு இருக்காங்க, நேரமாச்சு, நான் போறேன். புரியா? போ. நீ அங்க போன உடனே சபாக்காரங்க உனக்கு செக் கொடுப்பாங்க. நீ வீட்டுக்கு வந்த உடனே நான் உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுப்பேன். சம்மதமா? என்ன விவாகரத்தா செய்ய போறீங்களா? தேவையா? நான் என்ன உங்க மாதிரி கள்ளத்தனமா செய்ய போறேன்? கச்சேரிக்கு தானே போறேன். வரியா? போ போ. நீ அங்க போய் உட்கார்ந்து கச்சேரி பண்ணுவ. உன் ரசிகர்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. அவங்கள உன் கடைக்கனால பார்த்து சந்தோஷப்படுவ. அந்த கண்டா யார்கிட்ட என்ன பேசுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எல்லாரையும் உங்க மாதிரி நினைச்சிட்டீங்களா? நீங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் நான் சகிச்சிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான புத்தி உள்ள உங்களோட இனிமே என்னால வாழவே முடியாது, வாழவே முடியாது. உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணும்னாலும் எது வேணும்னாலும் செய்யுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வரேன். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனும் சொல்றாங்க. ஆனா மனித உணர்ச்சியே இல்லாத ஒரு பாறாங்கல்ல கணவனாகவோ கருகி காஞ்சி போன ஒரு புல்ல புருஷனாகவோ ஏத்துக்க நான் தயாராயில்லை. எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பாரு. நான் கண்ணகி ஸ்கூல், அரசனாகட்டும் ஆண்டி ஆகட்டும், தப்புன்னா தப்புதான், நான் மன்னிக்க மாட்டேன். உங்க மாமா என் விஷயத்துல தப்பு கணக்கு போட்டார்.
குயில் மாதிரி என் இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டு இருந்த என்ன கூண்டு கிள்ளியாக்க பார்த்தார். முடியல. ஒரு கெட்ட கணவரை கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு. இது என்ன, இது என் கதையை பேசிட்டு இருக்கேன். நீ மேற்கொண்டு என்ன பண்ண போற வசந்தி? நான் என்னக்கா செய்ய முடியும்? அவர் குணமாய் சீக்கிரம் ஊருக்கு திரும்பி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நான் காத்திக்கிட்டு இருப்பேன். சரி, நீ உட்கார்ந்து கடவுளை வேண்டறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்ல? அது என் வீடா இருக்கட்டும். சந்திரன் வர வரையிலும் சித்தப்பாவும் நீ இங்கே இருங்கோ, எங்கேயும் போக வேண்டாம். எங்களால உனக்கு எதுக்குமா சிரமம்? ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டுல மாமியார் மாமனார் குழந்தை குட்டி உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டு உங்களுக்கு போடுறதுனா எவ்வளவு சிரமம். அடையே சித்தப்பா, நீங்க வேற. பேசாம இங்கே இருங்கோ. நீங்க இங்க இருந்தா எனக்கும் துணையா இருக்கும், மனசு நிம்மதியா இருக்கும். மிஸ்டர் பாஸ்கர், உங்க தகப்பனாருடைய நன்கொடையால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரியில நீங்க சேர்மனா இருக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்திருக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த கல்லூரியின் முன்னேற்றத்துக்காக நான் எதையும் செய்ய எப்பவும் தயாரா இருக்கேன். நாங்க வரோம் சார். காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்குறோமோ இல்லையோ, ஆளுக்கு ஒரு புள்ளைய கையில வாங்கிட்டோம். புடியே என்ன புடி? ரெண்டையுமா? எனக்கு 4 கையா இருக்கு. பாக்குறவங்க நான் என்னமோ குழந்தை படுத்து எடுத்துட்டு வந்துட்டேன் தப்பா நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கங்க. இது பாருங்க, இத வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு, அதை வளர்க்க வேண்டியது உங்க கடமை. இந்த காலத்துல புருஷ மண்டாட்டி தனித்தனியா அக்கறை எடுத்துக்கிட்டாதான் குடும்பத்தை ஒழுங்கா நிர்வாகம் பண்ண முடியும். ஏண்டி, ஏதோ வாயும் வயிறுமா இருந்தியே போனா போது பொண்டாட்டியாச்சேன்னு சொல்லி உனக்கு பொங்கி போட்டு கைய காலெல்லாம் புடிச்சு விட்டேன். இதே சாக்கா இந்த பிள்ளைய வேற வளர்க்க சொல்றியா? ஏண்டி, உன்னை எவன் ரெட்டையா பெத்து சொல்லுது? நான் என்ன திட்ட மாட்டா பெத்தேன். எனக்கு தான் 2 கர்ப்பப்பை இருக்குன்னு லேடி டாக்டர் சொன்னாங்க. ஐயோ, இனிமேல் பிறக்கிறதெல்லாம் ரெட்டை ரெட்டையாவா? எனக்கு வேணாம்ப்பா. இந்த ஆஸ்பத்திரி எனக்கு ஒரே போர் அடிக்குது மாமா. உனக்கு மட்டுமாப்பா? 3 மாசமா இந்த ஆஸ்பத்திரியிலேயே கிடக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பிரபு, நீ வெளியே போய் விளையாடு. இந்தா, ஓடு ஓடு ஓடு. அக்கா, வசந்திக்கு எத்தனையோ லெட்டர் போட்டு அவகிட்ட இருந்து பதிலே வரலையே, என்ன காரணமா இருக்கும்? தம்பி, அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம். ஏக்கா? அந்த பொண்ணை பார்க்க போன சகுனமே சரியில்லை. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல நீ உயிர் பிழைச்சு. இனிமே அந்த பேச்சை பேசாத. அக்கா, உன் கணக்குப்படி பார்த்தா ராமர் பட்டாபிஷேகத்துக்கு பிரம்மரிஷி வசிஷ்டர் தான் முகூர்த்த நாள் குறிச்சார். முடிவு என்னாச்சு? விதிங்கிறது வேற, சகுனங்கிறது வேற, ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அது மாதிரி உன் படிப்புக்கும் என் பஞ்சாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல, அப்படித்தானே? அப்படி இல்லக்கா, எனக்கு வசந்திக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன். என் மனசுல அவதான் என் மனைவின்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். அவங்க அப்பாவுக்கு நீயும் வாக்கு கொடுத்துருக்கிறேன், மறந்துடாதே. குட் மார்னிங் மிஸ்டர் சந்திரன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் சந்திரன், நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். Now you are all right. தேங்க்யூ தேங்க்யூ. Okay. வசந்தி இல்லையா? அவங்க அப்பா? உங்க அப்பாவும் இங்க இல்ல. நீங்க யாருங்க? நான் அவ தாய் மாமன். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லியே. நாங்க இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர போறவங்க. ஓஹோ, நீங்க தான் இன்னைக்கு வசந்திய பெண் பார்க்க வந்திருந்தீங்களா? ஆமா, இப்ப கூட கல்யாண விஷயமா பேசத்தான் வந்திருக்கிறோம். என்ன அங்க இது? அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அரிவாள் எடுத்துட்டு வயலுக்கு வந்திருக்கீங்க. ஏன் வசந்திக்கு என்னாச்சு? என்ன செய்யறது, அவதான் செத்து போயிட்டாளே. வசந்தியா? ஏன் வசந்தியா? வா, நம்ம முதல்ல வீட்டுல போய் பேசிக்கலாம். வந்த நேரம் சரியில்லை. வா வா வா. அப்பா ராஜவேலு. என்னம்மா? இப்ப வந்துட்டு போறது யாரு? வந்துட்டு போறானே அவனை கேக்குறீங்களா? அவன் தான் வசந்திய கட்டிக்கிறதுக்காக இருந்தவன். அந்த பையனா? ஆமா, நீ என்ன சொன்ன? வசந்தி எங்கேன்னு கேட்டான். வசந்தி செத்து போயிட்டான்னு ஒரு குண்டை போட்டேன். ஏன்பா அப்படி போய் சொன்ன? எனக்கு கிடைக்காத அந்த கிளி வேற எவனுக்குமே கிடைக்க கூடாது, கிடைக்கவும் விட மாட்டேன். நீ வாழ வேண்டியது. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். நான் பார்த்து வச்சிருக்க அந்த நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு. இறந்தவளை மறந்துடுப்பா. அக்கா, வசந்தி இறந்து போனதுக்கு காரணமே நான் தாக்கா, இந்த பாவிதான். அவன் செத்து போயிட்டதாக அவங்க மாமா சொன்னார். இல்லக்கா, இல்ல, அவ தற்கொலை பண்ணிட்டு இருக்கணும்னுதான் எனக்கு தோணுது. என்னமோ கல்யாணமே ஆயிட்ட மாதிரி இல்ல பேசுற. ஒருத்திய பெண் பார்த்துட்டு வந்துட்டா அவ மனைவி ஆயிட்டான்னு அர்த்தமா? அக்கா, நான் ஒரு ஊமை, கனவு கண்டுட்டேன். அதை உங்ககிட்ட விளக்கமா சொல்ல தெரியாம, சொல்லவும் முடியாம நான் தவிக்கிறேன். வசந்தி இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டா உண்மைதான். ஆனா என் இதயத்துல எப்பவுமே இருக்கிறான்.
அவளை எடுத்துரைஞ்சிட்டு இன்னொருத்திக்கு இங்க நான் எப்படி இடம் கொடுக்க முடியும்? நல்லா இருக்கே நீ சொல்றது. திரி எரிஞ்சு கருகிட்டதுனால விளக்கே எரியாதுன்னு சொன்னா எப்படி? வேற திரிய போட்டா விளக்கு தானே எரியுது. நீ சொல்றது 5 திரியில எரிகிற குத்து விளக்கு, நான் சொல்றது ஒரே ஒரு திரியில எரிகிற குடும்ப விளக்கு. அது தூண்டுற விளக்கு, இது தூண்டா மணி விளக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே அவ செத்து போயிட்டாங்கிறது உன்னுடைய வாதம். எனக்கு மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் அவ செத்து போயிட்டாங்கிறது என்னுடைய தீர்ப்பு. இறந்து போன யாரோ ஒருத்திக்காக உயிரோட இருக்கிற ஒரே ஒரு அக்காவை நீ சாகடிக்க போறியா? அக்கா, தம்பி, இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க மருமக வேணும் அப்படின்னு உன்னை பெத்த தாய் கேட்டா நீ மறுப்பியா? எனக்கு இப்பதான் புரியுது. அக்காவை நீ அம்மா மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவியே, நான் அம்மா மாதிரிதான். உனக்கு அம்மா இல்ல, இல்லவே இல்ல. அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? நீ உன் முடிவை மாத்திக்கலன்னா எனக்கு நானே ஒரு முடிவை தேடிக்க வேண்டியது. சரிக்கா, உன் இஷ்டப்படியே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. வசந்தி, வசந்தி, நீங்களா? ஆமா வசந்தி, உன்னை எங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ செத்து போயிட்டுதான் சொல்ல. அந்த பாவிக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ. செத்து போயிட்டுதான் சொன்னாங்களா? யாரு? வேற யாரு? உங்க மாமன் தான். உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, அந்த பிள்ளையும் அவங்க அக்காவும் வந்திருந்தாங்க. அப்பதான் அந்த மாதிரி சொன்னான். என்ன, அவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரா? எப்போ? 10 நாள் இருக்கும். பாவம், அவங்களும் அதை நம்பிட்டு போயிட்டாங்க. இப்ப என் வாழ்க்கையே அவர் கையில தான் இருக்குது. அவர் கையில தான் இருக்குது. பரீட்சை எழுதுறதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுவே எனக்கு போதும். நான் பரீட்சை எழுதலைன்னா கூட எப்படியோ சமாளிச்சிடுவேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல மல்லி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என் வாழ்க்கையில உனக்கு நல்லது செய்யற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுன்னா நிச்சயம் தவற விட மாட்டேன். வசந்தி, நம்ம 2 பேரை பொறுத்த வரைக்கும் நீ எங்கேயோ நான் எங்கேயோ ஆயிடக்கூடாது. உனக்கு கல்யாணம் நடக்கும் போது நான் தான் முதல்ல வந்து நிப்பேன். நான் மட்டும் என்ன, உனக்கு கல்யாணம் நடக்கும் போது எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் ஓம் சர்வ இந்திரஸ்ய கோமம் அக்னி வர்ஷாய ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சர்வார்த்த சாதகே சரண்யே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்நாம சுபே ஜீவ சரள சரம் சர்வ மாங்கல்ய தாரஸ்மோஸ்து Congratulations, Mr. Chandran. Oh, thank you very much. வசந்தி, வசந்தி, வந்துட்டியா? வர வேண்டிய நேரத்துலதான் நான் வந்திருக்கேன். வசந்தி, என் கல்யாண விஷயமா உனக்கு லெட்டர் எழுதினேன், பத்திரிகை அனுப்பினேன், திரும்பி வந்துருச்சு. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தோட்டத்துல உதிர்ந்த மலர காத்து கடவுள் சந்நிதியில கொண்டு வந்து போடுற மாதிரி நான் எப்படியும் உன் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் இல்லையா? பெரியவங்க இதைத்தான் மனம் போல மாங்கல்யம்னு சொல்றாங்க. ஆமா, உன் விஷயத்துல அது உண்மையாச்சு. வசந்தி, ஏன் உன் கண்ணு கலங்குது? ஒண்ணுமில்ல, அது தாங்க முடியாத சந்தோஷத்துல இப்படி. இப்ப சொல்லு, நான் கொடுத்து வச்சவா இல்லையா? கொடுத்து வச்சவா? நீதான் கொடுத்து வச்சவா. இந்த மாப்பிள்ளை, அதாவது இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. வசந்தி, உனக்கு தெரியுமா, அவர் ஒரு பெரிய வக்கீல். ஆஹா, அவர் தொட்ட வழக்கு தோல்வி கண்டதே இல்லையா? அப்படியா? ரொம்ப ராசிக்காரர். பூமாலை ஒன்று
யாருக்கும் வாய்ப்பதில்லை நீ கண்ட சங்கமம் உன் வாழ்வை மாற்றுவேன் பொன்மாலை சூட்டுவேன் மாப்பிள்ளை நானே தேடி ஆனந்தம் காட்டுவேன் பால் போல் உள்ளம் வாழ்க வாழ்க பன்னூறாண்டு வாழ்க வாழ்க அன்பேயல் தோழி நீ வாழ்க பூமாலை ஒன்றே பூவாயிரண்டு ஆனாலும் ஒன்றை ஒன்று அறியாது என்று ஆனா எங்க போயிருந்த? கல்யாணத்துக்கு. ஓஹோ, கல்யாணத்துக்கு போனியா? யாரது? உன் கூட படிச்ச பொண்ணா? ஆமா, ஆஹா, மாப்பிள்ளை யாரு? எந்த ஊரு? எனக்கு தெரிஞ்சவர். ஓஹோ, 2 பேரும் தெரிஞ்சவங்க தானா? வெரி குட். ஆமா, ஏன் அழற? மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, சந்திரன் தான். என்ன? சந்திரனா? நீ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த சந்திரனா? வசந்தி, நீ சொல்றது உண்மையா? அப்படின்னு அந்த கல்யாணத்தை ஏன் தடுத்து நிறுத்தல? ஐயோ, என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அருமையான சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டியே. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொருத்தை நீங்க எப்படி கட்டிக்கலாம்? உங்க கையில இருக்கிற தாலி என் கழுத்துக்கு சொந்தம் அப்படின்னு கழுத்தை நீட்ட வேண்டியது தானே? ஐயோ, அக்கா, அவரை பார்க்க போன இடத்துல அவருக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியில எனக்கு இருந்த பாதி பலம் போயிடுச்சு. தகராறு பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு எனக்கு மனசும் கிடையாது, தைரியமும் வரல. தைரியம் வரல, தைரியம் வரல, தைரியம் வரல. இப்படிப்பட்ட குழந்தை ஏன் காதலிக்கணும்? இது என்ன பஸ்லயும் ரயிலையும் இடம் விட்டு கொடுத்து நிக்கிற மாதிரி நினைச்சிட்டியா? இது ஒரு நாள் பிரச்சனை இல்லையா, வாழ்க்கை பிரச்சனையாச்சு. என்ன வேலை பண்ணிட்டு? ஆமா, நீ உயிரோட இருக்கிற விஷயத்தையாவது அந்த சந்திரன் கிட்ட சொன்னியா, இல்ல பேசாம வந்துட்டியா? எப்படி அக்கா சொல்ல முடியும்? கல்யாண பொண்ணு என் தோழின்னு சொன்னேனே, அவ எனக்கு செஞ்ச உதவிகள் எல்லாம் நினைச்சு பார்த்து அவரை தியாகம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. பெரிய தியாகம் பண்ணிட்டான். இது தியாகம் இல்ல, தற்கொலை. இந்த காலத்து பெண்களே இப்படி நாகரிகத்துக்கு பயந்து நியாயத்தை கோட்டை விட்டுடுவாங்க. அந்த பையன் இப்படிப்பட்ட அயோக்கியன்னு நான் நினைக்கிறேன். போனா போது விடு, இவன் ஒருத்தன் தானா? வசந்தி, உனக்கு இவனை விட நல்ல மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கவலைப்படாது. இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து. இல்லக்கா, இல்ல, நான் அவரை மறக்க முடியாது. எனக்குன்னு பிறந்தவர் அவர் ஒருத்தர் தான். என் உள்ளமும் உடலும் எப்பவோ அவருக்கு சொந்தமாயிடுச்சுக்கா. வசந்தி, நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? உள்ளமும் உடல், நீ என்னமா சொல்ற? அக்கா, உங்க கழுத்துல தாலி இருக்கு, என் வயித்துல குழந்தை இருக்குக்கா. என்ன காரியம் செஞ்சுட்டு, என்ன காரியம் செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டியே, நாசமாக்கிக்கிட்டியே. இதுதான் படிப்போட லட்சணம். இப்ப நான் என்ன செய்யுது? இப்ப நான் என்ன செய்யறது? இந்த விஷயத்தை சித்தப்பா கேட்டா அவரால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியுமா? தாங்க முடியாதம்மா. வசந்தியா இப்படிப்பட்ட காட்டியிருக்கா? என்னால இதை நம்பவே முடியலையம்மா. அப்பா, எனக்காக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் இல்லாம செஞ்சுட்டு வைரமா இருந்த நான் எரிஞ்சி கரித்துண்டாயி குப்பமேட்ல விழுந்துட்டேப்பா. உங்க கௌரவத்தை அழிச்சிட்ட இந்த பாவிய உங்க கையால் என்னை கொன்னிடுங்கப்பா, கொன்னிடுங்க, கொன்னிடுங்க.
என்னம்மா அறைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அக்கா வாசலுக்கு எப்படி வந்தான்னு அதிர்ச்சியா இருக்கா? அறைக்குள்ள தூங்குறது அக்கா இல்ல, தலகாணி. தெரியுமே, நீ இப்படி கிளம்பி வருவேன்னு எதிர்பார்த்துதான் நான் இங்க காத்துட்டு இருக்கேன். வசந்தி, உன் நிலைமையில இருக்கிற பெண்கள் ஒண்ணு விஷத்தை சாப்பிடுவாங்க, இல்லன்னா வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அதான் சினிமாவில காட்டுறாங்களே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு. விஷத்துக்காக வீடு பூரா தேடி இருப்பேன். என் வீட்டை விஷம் எங்க இருக்கு? வீணையும் தம்புராவும் தான் இருக்கு. ஒண்ணு சொல்றேன் வசந்தி, நீ என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு 1000 கண் இருக்கு. நான் எதுக்காக வாழணும்? நீ எதுக்காக சாகணும்? எங்க அப்பா இறந்தது நான் தான் காரணம். இல்லங்கிறேன், அவர் கணக்கு தீர்ந்து போச்சு. அதுக்கு நீ எப்படி காரணமா இருக்க முடியும்? நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்க, ஆனா என் மனசாட்சிக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே. நான் என்ன செய்வேன்? அக்கா, நான் பிறந்த உடனேயே தாய் இழந்த எனக்கு எங்க அப்பா தான் தாயா இருந்தார். என்ன அன்போடு மட்டுமில்லை, பண்போடு வளர்த்தார். அம்மா வசந்தி, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நான் சாகணும் அப்படின்னு சொன்னவர் நான் கெட்டு போனதை பார்த்துட்டு. வசந்தி, என்ன பைத்தியக்காரத்தனா இது? கல்யாணத்துக்கு அப்புறம் வரம்பு மீறினா அது கலங்கம். அந்த மாதிரி இப்போ நீ யாரையாவது கட்டிக்க போறியா? அக்கா, அப்படி ஒரு காட்சி என் கனவுல கூட வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அக்கா, அனுமதிக்க மாட்டேன். கவலைப்படாதே வசந்தி, விதி விளையாடு. அதை பார்த்து நீ என் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கணுமே தவிர அழக்கூடாதம்மா. அழுது பிரயோஜனம் இல்லை. இந்த நிலையில நான் எப்படி அக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அவருடைய குழந்தைதான் என் வயித்துல இருக்குன்னு இந்த உலகத்துக்கு ஏன் அவருக்கே தெரியாது. நான் செத்துட்டதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கழுத்துல தாலி இல்லாம கர்ப்பமா இருக்கிற என்ன பார்த்து இந்த உலகம் சிரிக்காதா? கழுத்துல தாலி இல்லைன்னு நீ கவலைப்படுற, கழுத்துல தாலி போட்டுக்கிட்டு நான் படுற அவஸ்தை உனக்கு தெரியுமா? உன் புருஷன் யார், எங்க இருக்கார், ஏன் உன்னை விவாகரத்து பண்ணிட்டாரு, இப்படி எத்தனையோ 1000 கேள்விகள். நானே உன் மாதிரி கோழையா இருந்தா அன்னைக்கே இந்த தாலி செங்கிலியில தூக்கு போட்டுட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு இந்த தாலி செங்கிலி ஸ்ட்ராங். உங்க தைரியம் எனக்கு இல்லக்கா. இருக்கணும்மா, இல்லன்னா இந்த நிலைமையில வர வச்சுக்கணும். அப்படி இல்லக்கா, நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்து அது வளர்ந்து பெரியவனாய் ஏம்மா உன் கழுத்துல தாலி இல்லைன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ என்னமா சொல்றது? நீ என்னமா சொல்றது? நான் சொல்றேன். இதோ பார் குழந்தாய் 10 பவுன் தாலின்னு காட்டுவேன். அக்கா, ஆமாம்மா, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தாய் நீ இல்ல, நானம்மா. நான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கரெக்டா தான் சொல்றேம்மா. இந்த பாழா போன சமுதாயத்துக்கு பயப்படணும், மரியாதை கொடுக்கணும் நீ நினைக்கிற. ஆனா இந்த சமுதாயம் நமக்கு மரியாதை கொடுக்கணும் நான் விரும்புறேன். வசந்தி, நாளைக்கு உன் குழந்தைக்கு நான் தாயான பிறகு எங்க இந்த சமுதாயம் என்ன கேட்கட்டும். கேள்விக்கு கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல முடியுமா? என்கிட்ட நெருங்க முடியுமா? வசந்தி, நீ பயப்படாதம்மா, நீ பயப்படாத. உன்னை நான் காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறேன். இந்த குழந்தைய 10 மாதம் என் வயித்துல சுமந்தேன். அந்த 10 மாத பந்தந்தா இதுக்கும் எனக்கு உள்ள சொந்தம். இந்தாங்க. வசந்தி, உன்னுடைய விலை மதிப்பில்லாத இந்த ஆட்சியிலே நான் என்னைக்குமே உரிமை கொண்டாட மாட்டேன். நான் சொன்ன மாதிரி உன் குழந்தைக்கு நான் தாயா இருப்பேன். ஆனா ஒண்ணு, உன் வாழ்க்கையில இந்த குழந்தை உனக்கு எப்ப அவசியம் தோணுதோ அன்னைக்கு எங்களுடைய அனுமதி இல்லாமையே உன் குழந்தையை நீ கொண்டு போலாம். அந்த உரிமை உனக்கு எப்ப உண்டு. உங்களை எனக்கு தெரியாதா? என் வயித்துல சுமந்ததே உங்க தலையில சுமத்துட்டேன். என் குழந்தைய உயிருக்குரியா காப்பாத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பரேக்கா, எங்க போற? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, அந்த மாதிரி வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட போறேன். அக்கா, கஸ்தூரி காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபசர் வேலை காலி இருக்குன்னு பேப்பரை விளம்பரம் பார்த்தேன். அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். என்ன டாக்டர் பேசாம இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. மல்லிகாவுக்கு அபாஷன் ஆயிட்டதுனால இனி அவங்க கர்ப்பம் தரிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு அவங்க நீண்ட நாள் உயிரோட வாழணும்னா குழந்தை வேணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாது. ஐயோ, இதை என் தம்பி கிட்ட நான் எப்படி சொல்றது? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லக்கா. டாக்டர், அவ ஆரோக்கியமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் வரேங்க. தம்பி, ஆண்டவனுடைய சித்தம் அப்படி இருக்கும்போது நாம என்னப்பா செய்ய முடியும்? உனக்கு வாரிசு இல்லாம போனதுல உன்னை விட எனக்கு தான் ரொம்ப வருத்தம். இதோ என் பிள்ளை, இவனை நான் உனக்கு தத்தம் பண்ணி கொடுத்துறேன். இந்த நிமிஷத்துல இருந்து இவன் உங்க பிள்ளை. தமிழ் ப்ரொஃபசர் வேலை கேட்டு வந்திருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்தேன்.
அதுல வசந்திங்கிற பெண்ணுடைய அப்ளிகேஷன் மட்டும் சிபாரிசு பண்றேன். ஏன்னா மற்ற எல்லாரையும் விட அந்த பெண்ணுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால அந்த பெண்ணுக்கே வேலை கொடுத்துடலாம் இல்லையா? ஆமா சார், அப்படியே செய்யலாம். அந்த பொண்ணு கூட இப்ப இங்க வந்துருக்கு. அப்படியா? அப்போ நேரவே போய் சொல்லிடுங்களேன். நல்ல வசந்தி, நான் உன்னை காதலிச்சேன், நீ யாரையோ காதலிச்சேன். ஆக 2 காதலுமே ஈடேறல. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சார், வசந்தி, உங்க அப்ளிகேஷனை எங்க சேர்மன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அப்படியா? ஆமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். நாளைக்கு நீங்க காலேஜில் வந்து ஜாயின் ஆயிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி. வசந்தி, நீங்களா? நீ காலேஜுக்குள்ள போறத பார்த்தேன். இன்னுமா படிப்பு முடியலன்னு நினைச்சேன். பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ப்ரொஃபசர் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, போங்க. வசந்தி, உனக்கு என்ன இப்படி வேர்க்குது? இது என்ன வேர்க்கிற உடம்பா? சும்மா இருங்க மாமா. நான் முந்தி மாதிரி இல்ல, நல்லவன் ஆயிட்டேன். நல்லவன் ஆயிட்டேன்னு நீங்களே சொல்றீங்களா? அது நான் இல்ல சொல்லணும். உனக்கு எப்ப பார்த்தாலும் குறுப்புதான். நான் உன்னை எதுக்காக தேடிட்டு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? வந்து உன்னை எங்கெல்லாம் தேர்றது? ஏர் ஜீப்ல. சார், இது காஸ்ட்லி கார், இதுலயே போவோமே. ஏர்மேன் ஜீப்.